ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் கருப்பணசாமி அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராம் போகும்போது உடனே கதிர் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கடா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன இருந்தாலும் சரி தான், நான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதாவது மாமாவோட சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கருப்பசாமியாக இருக்கிற ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ தனாவோட வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கிற, உன் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கார்த்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, மாமாவும் மருமகன் இப்போ ஒன்று சேர மாதிரி ஆயிட்டீங்களா, இதை நான் விடக்கூடாது, ரெண்டோருடைய கதையும் இங்கே நான் முடிச்சு தீருதம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடா, அவங்க ரெண்டோரோட கதையை இந்த இடத்துல முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கதிர் தடுக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரிக்கு பண்ணுவேன், எனக்கு தெரியும், எங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக தானே இங்கே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டா இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுதா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், இப்போ பாரு, ஃபஸ்ட்டு உன் கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா உன் மாமா ரகுராம் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, தயவுசெய்து எங்களை விட்டுரு, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கும்போது, அதை நான் பார்த்துக்கிட்டு நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கதிரை அந்த கூர்மையான ஆயத்தில் வச்சு குத்திருந்தாங்க. இதை ரகுராம் பார்த்ததுமே அவங்க அப்படியே கருப்பசாமியாக ஏற்கனவே இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவனுடைய கதையை முடியடா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரகுராம் பக்கத்தில் அவங்க வரவும் ரகுராம் அப்படியே ஆக்ரோஷத்தோடு அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததுமே கூட உள்ளவங்களாம் பயந்து போயிருந்தாங்க. இங்கே பாருங்கய்யா, அவர் பக்கத்துலலாம் இப்போ நெருங்க முடியாது, அவர் கருப்பசாமியாக இருந்துட்டுருக்கிறாரு, அதனால வாங்க, இல்லைன்னா நம்ம கதையை அவர் முடிச்சிருவாரு, நான் சொல்கிறத கேளுங்க, அவரோட கதையை நம்ம இன்னொரு நாள் முடிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வற்புறுத்தி அங்கே அழைச்சிட்டு போகவும், கார்த்தி இல்லை போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கய்யா, நான் சொல்கிறத கேளுங்க, அவர் கருப்பசாமியாக இருந்துட்டு இருக்கிறாரு, அதனால சொல்லுறத கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கருப்பசாமியாக இருக்கிற ரகுராம் கதிரை பார்க்குறாங்க. கதிர் அப்போ ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கவும் உடனே கதிரை அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வரும்போது கதிரையும் தூக்கிட்டு வராங்க. கருப்பசாமி யாரை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது கதிரை தான் தூக்கிட்டு வராங்க. கதிருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதிர் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ கதிர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா தானா சீனுன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவோ ரகுராம் உடம்புல கருப்பசாமி போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா ரகுராம் கண் முழிச்சு பார்க்கும்போது கதிர் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அடுத்ததை பார்த்தோம்னா கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகவும் தானா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ கதிர் உனக்கு என்னடா ஆச்சு, அந்த கார்த்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கோம். மாயா சமாதானப்படுத்துறாங்க. தனா நீ அழாத தனா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது அவன் இருக்கிற நிலைமையை பாரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவோ, அப்போ கதிருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தனா அழுதுகிட்டே இருக்கப்போ மாயா தனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, வா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சீனுவும் அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க கதிரை செக் பண்ணி பார்த்துட்டு தனா அழுதுகிட்டு இருக்கும். தனா கிட்ட சொல்கிறாங்க, அவர் உடனே இந்த மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கவும், இதை கெட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் 1 லட்ச ரூபா பணத்தோட வார அப்படின்னு சொல்லிட்டு தானா வாராங்க. வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 1 லட்ச ரூபா பணத்தை இப்போ உடனடியாக நம்ம புரட்டி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்போ ஏஜென்சி வச்சுருக்குறாங்களா அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க இல்லாத மாதிரி இருக்குது, வெளியூருக்கு போயிருக்கிறாங்க போலுக்கு. இதனால தனாவுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல. இப்போ 1 லட்ச ரூபா பணம் உடனடியாக வேணுமா கதிரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு விளையாட்டு ஜெயிச்சேன்னா நீ 1 லட்ச ரூபா பணத்தை நீ ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நான் உடனடியாக நான் விளையாடுறதுக்காக வார அப்படின்னு சொல்லவும் தானா அங்கே கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவின் சீனுவும் தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே தனாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடவும் உடனே அங்கே நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் 1 லட்ச ரூபா பணம் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்காக தான் தனா போயிருக்கிறாளா, தனா கிட்ட
இப்போ 1,00,000 ரூபா பணம் இருக்காதுல்ல அப்படின்னு வந்து சீனுக்கிட்ட வந்து மாயா சொல்லிட்டு இருக்கவும், என்னடா பண்ணுறதுக்கு இப்போ தனா எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் தனா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக அவங்க போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ரகுராமோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாயா என்னாச்சுது கதிர் இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், கதிர் ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறான். அது 1,00,000 ரூபா பணம் கேட்குறாங்க, அதாவது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லவோ, இது கிட்டதுமே வந்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சீனு வந்து சொல்கிறாங்க, இப்போ 1,00,000 ரூபா பணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவோ, சரி நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் ஃபோன் எடுக்காத மாதிரி தெரியுது. என்னடா எங்கள் அப்பாவும் ஃபோன் எடுக்கல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ 1,00,000 ரூபா பணத்தை நம்ம உடனடியாக கெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவோ, உடனே வந்து சீனு வந்து அவங்க சரி நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இன்னொரு பார்த்தோம்னா மாயாவும் வந்து பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே தானா பார்த்தோம்னா அவங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க விளையாடி முடிச்சதுமே அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆளுக்கு பணத்தை எடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க பணத்தை கட்டுறதுக்காக போகும்போது ஏற்கனவே பணம் கெட்டியாச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து தானா வந்து சொல்றாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் இப்போ தானே பணத்தோட வார அப்படின்னு சொல்லவோ மாயாவும் சீனும் சொல்றாங்க, என்ன தானா பணம் வேணும்னா நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம், நீ வந்து இப்படி உடனே கிளம்பி போயிடுவேன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தானா சொல்றாங்க, இல்லை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஆளுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் பணம் யார் கட்டினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, யாருக்கு கட்டியிருக்கிறாங்க உங்கள் பேரை கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க. யார் கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது ரகுராம்ங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாயா தனா சீனி இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் ரகுராம் அவர் தான் வந்து பணத்தை கட்டியிருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மாயா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு தானா என்ன இருந்தாலும் சரிதான், பெரியப்பாவுக்கு என்ன இருந்தாலும் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தனா அங்கே வராங்க. அப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களும் வெளியே வந்துருந்தாங்க. என்னாச்சுங்க அப்படிங்கும்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சுது, அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையை வந்து அவர் தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லவும், கரெக்டான நேரத்தில் நீங்கள் பணத்தை கெட்டனால தான் என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெட்டதுமே தனா வந்து ரகுராமன் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா தனா உன் மேலே பெரியப்பாவுக்கு ஆனாலும் வந்து எவ்வளோ பாசம்னு இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அழுதுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா சீனு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ரகுராமோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா பார்வதினு எல்லாருமே இருக்கவும் பத்மா வந்து சொல்கிறாங்க, அவனுடைய கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாக்கா அவன் கதை முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி அதாவது கதிரை வந்து காப்பாற்றியாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, கதிரை காப்பாற்றியாச்சா, 1,00,000 ரூபா பணம் கேட்டே இல்லை, பணத்துக்கு என்ன பண்ணா தானா அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா வந்து அவங்க ரகுராமை பார்க்குறாங்க. ரகுராம் வந்து எதுவுமே வந்து தெரியாத மாதிரிக்கு அவங்க அமைதியாக இருக்கவும், பெரியப்பா தான் பணத்தை கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுரோட அம்மா வந்து ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா சொல்ற, ரகுவா வந்து பணத்தை கட்டணும் அப்படிங்கும்போது ஆமா பாட்டி அதாவது பெரியப்பா தான் வந்து பணத்தை கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ரகுராமோட அம்மா வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன ரகு நீ தான் பணத்தை வந்து கெட்டினியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பணத்தை கெட்டினால உடனே எனக்கு வந்து தனாவும் கதிரும் பண்ணினதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் மாயா சந்தோஷப்பட்டு